இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணும்? பழனிமலை முருகன் வழிபாடு அதி அற்புத உன்னதத்தை குடுக்கும். கண்டிப்பா பழனிமலை முருகன் இந்த தடவ உங்க கண்ல தெரிவான். இல்ல நீங்க போவீங்க. அவனுடைய பிரசாதம் கிடைக்கும். அவனுடைய ஃபோட்டோ கிடைக்கும். அவன பார்ப்பீங்க. ஏதோ ஒரு இடத்துல போம்போது முருகன் ராஜலங்கரத்தோட உங்களுக்கு காட்சி குடுப்பான். பழனி அப்படின்ற பேரோட இந்த தடவ கனெக்ட் ஆகும். போற இடத்துல எதிர்பார்க்காம பழனிமலை முருகனுடைய அமைப்பு உங்களுடைய ஃபோன்ல தெரியும். முருகன் உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்க போறான். ஸோ செவ்வாய் ஆளுமை உங்களுக்குள்ளே இருக்கும்போது 2ஆம் வீட்டு அதிபதி இயக்குவார். நீங்க பார்க்குற இடம்லாம் முருகனா தெரியும். ரொம்ப நல்லா இருக்கு. கவலைலாம் பட வேணாம். வெற்றி தான். இந்த மாசம் சூப்பரா இருக்கு மீனராசிக்காரர்களுக்கு. ஓகே. வேலையில மட்டும் கவனம். வேலை மட்டும் தான் எனக்கு பிரச்சனையா தெரியுது. மத்தபடி எல்லாமே நல்லா இருக்க போகுது. ஓகே. இந்த தடவ என்ன பார்ப்பீங்க அப்டின்னா, நெறைய குதிரை வண்டி பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. குதிரை வண்டி பார்க்கறது, குதிரை வண்டி போகுது, குதிரை பார்க்கறது, வண்டிகள் பார்க்கறது, வித்தியாசமா பெரிய பெரிய கார்கள் பார்க்கறது. இதுவரைக்கும் பார்க்காம திடீர்னு ஒரு கார பத்தி நீங்களே வந்து யோசிக்கிறது, கார பத்தி பேசுறதுன்ற மாரி இந்த தடவ கொஞ்சம் வண்டிகளோடு கனெக்ட் ஆகிடும். ஸோ நெறைய பேருக்கு இந்த தடவ குதிரை வண்டி பார்க்கறது, மாட்டு வண்டி பார்க்கறது, பழைய கால வண்டி பார்க்கறது, இல்ல கார் வித்தியாசமா பார்க்கறது, கார் ஷோரூமுக்கு போறதுன்ற மாரி இந்த தடவ நெறைய வண்டிகளோடு கனெக்ட் ஆகக்கூடிய நேரமா இருக்கு. நெறைய பேர் இந்த தடவ 999 பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா, அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. 999 1111 1111 நம்பர்லாம் இந்த தடவ உங்க கண்ல படும். உங்க திடீர்னு உங்ககிட்ட வரக்கூடிய நோட்டு, இப்ப என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, இந்த நேரத்துல உங்க பர்ஸ்ல இருந்து நோட் எடுத்தீங்கன்னா, அது 11 கனெக்ட் ஆகும். 0 இல்லாத நோட்டு கையில இருக்கும். நெறைய இருக்கு இந்த தடவ. இந்த நேரம் சூப்பரா இருக்கு. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு ஜெயிப்பதற்கான களம் இனிதே மலர காத்திருக்கு. கோச்சாரம் நல்லா இருக்கு. உங்களுடைய சுயஜாதகம் எப்படி இருக்குன்றத பொறுத்து, உங்களுக்கான நல்லவையும், உங்களுக்கான கெட்டவையும் தீர்மானம் செய்யப்படும்.